எப்படி சாப்பாடு இருந்துச்சு? எப்படி நல்லா இருந்துச்சா? சாப்பிட புரியல, இப்பதான் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. வேற என்ன ஸ்பெஷல்? பொரிச்ச வெங்காயத்தை வந்து நல்லா தூவி விட்டு பக்காவா செட்டா கொடுக்கணும். மந்தி செட் இது. எம்மணி ஸ்பெஷல். கால்பட்டினம் போடு சோறு. போடு சோறு தானா? அவங்க நீலூர் தஞ்சாவூர்காரங்க வந்து மறுசோறும்பாங்க. அப்படியா? உங்களுக்கு அப்படியா? ஒரு ஆளுக்கு ஒரு இது. இங்க இருக்கிற டீம் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உள்ளது. ஏன்னா டபுள் தான். அரிசிக்கு சாம்பிள் கேட்பாருல்ல, அந்த மாதிரி இப்பவுமே அவன் சாம்பிள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளுடைய மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. பேரை இது பண்ணியிருக்கீங்க. இப்போ மீட்டிங் கிட்டத்தட்ட 60 பேருக்கு கிட்ட வந்திருந்தாங்க. சாப்பாடு எத்தனை பேர்? 60 பேர். சாப்பாடு 60 பேர். பெண்கள் இருக்கிறனால பெண்களுக்கு மொத்தம் 100 பேருக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இது வந்து பெட்ரோல் சொல்லி எமனி ரெஸ்டாரண்ட். எமனி ரெஸ்டாரண்ட்ல சுற்றுமத்தில் இருக்கு. சரி. மந்தி அந்த கடை வந்து ஒன்லி மந்திக்கு தான் மட்டன் மந்தி. இந்த வீட்டில் ஒரு வீட்டில் வந்து ஆண்களுக்கு தனியாக வச்சுருக்கீங்க. ஆமாம், அதாவது இது வந்து பக்கத்து வீடு, நம்ம கூட்டாளி உமர் வீடு. சரி. அவர் வந்து சிங்கப்பூர்ல இருக்காரு. அவங்க வீட்டு நமக்கு ஆண்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீட்டிங் நம்ம வீட்டில் நடந்தது. இப்போ பெண்கள் எல்லாரும் அங்கே தனியாக அவங்களுக்கு ஆமாம் சாப்பாடு துவாச்சிங்க. நல்ல விஷயத்துக்காக தான் கொடுத்துருக்குறோம். இன்ஷால்லா அது நாட்டங்களுக்கு யாருமே மச்சான், இது யாருமே தம்பி. துவாச்சிங்க. எல்லாருடைய சப்போர்ட்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த நிலையில இருக்கிறோம். எல்லாமே நல்லா இருக்கிறது. துவாச்சிங்க. நல்லா பொறுப்புல இருந்து வெளியே வச்சு இப்போ மற்ற பொறுப்பு நதிக்கிற வாழ்த்துக்கள். நல்லபடியாக அவங்க செய்வாங்க. நல்ல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஊர் மக்களுக்காக உருவாக்குறது தான். துவாச்சிங்க. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும். அல் ஃபஹம். திஜாஜ் அல் ஃபஹம். திஜாஜ் அல் ஃபஹமா. இது ஒரு வகையான சிக்கன்ல பீஃபா. இது சிக்கன்ல செய்யறது. ஓகே. கிரில்ல பண்ணி எடுக்கிறது. சூப்பு ரெடி பண்ணிருக்காங்க. அப்புறம் சல்சாவா, இந்த சாஸு, ஆனியனு, அப்புறம் மொத்தமாவே கொடுத்துட்டாங்க. இது என்னது? ஆனியன் ஃப்ரையா? ஓகே. அந்த பிரியாணியில போடுறது. பிரியாணியை காட்டுங்க பார்ப்போம். எப்படி இருக்கு பார்ப்போம். சீல அழகா பேக் பண்ணி அந்த பாயில் அது என்ன பேப்பர் இது? பாயில் பேப்பர். அருமையா பண்ணியிருக்காங்க. எல்லாம் மந்தியில். ஆமா, ஓகே. காட்டுங்க. இது இப்படி தனித்தனியாக வரும். ஓகே. இது வந்து ரைட். 100 பேருக்கு லுஹர் தொழுகை பேங்காக் பள்ளிவாசலில் தொழுதுட்டு மக்கள் எல்லாம் சாப்பிட மீட்டிங் முடிஞ்சு சாப்பாட வராங்க. பெண்களுக்கு எந்த பக்கம் நடக்குது? பெண்கள் அந்த நம்ம வீட்டில் நடக்குது. இது பக்கத்து உமர் வீடு. ஆமா. நீங்க தான் வைக்கிறீங்களா மந்தி சாப்பாடு? வைங்க வைங்க. எல்லாம் வேலை தடபுலா நடந்துட்டு இருக்குது. என்னது? இது என்னது? இது என்னது? மாதிரி ஆனா வந்து உள்ள சுசியம் அடக்கம் இல்லாம இது சுகர் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் அப்படி இது பண்ணிருக்குது. சரி சரி. வேற என்ன ஸ்பெஷல்? பொரிச்ச வெங்காயத்தை வந்து நல்லா தூவி விட்டு பக்காவா செட்டா கொடுக்கணும். இப்படி செட் அப்படி காட்டணும். மந்தி செட் இது. எம்மணி ஸ்பெஷல். மதிய விருந்து மந்தி பிரியாணி நடக்குது. ஆரம்பிச்சிடுச்சு சாப்பாடு வேலை. என்ன சாப்பாடு எப்படி நல்லா இருக்கா? இந்த மெம்பர்கள் எப்பவுமே கடைசியா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்க. பாத்துக்குங்க. எப்படி காக்கா சும்மா இருக்கல? கல்யாணம்லாம் சிறப்பா முடிஞ்சுதா? வாழைப்பழம் கொஞ்சம் நாசமா வச்சுக்கல. வாழைப்பழம் கொடுக்கலையே. வாழைப்பழம் கொடுங்க. அங்க வச்சுக்கல வாழைப்பழம். வாழைப்பழம் கொடுக்கப்படுது வந்த விருந்தினர்களுக்கு.
எப்படி சாப்பாடு எப்படி இருந்துச்சு காக்கா? ஓகே. மறுசோரா போடு சோறா? போடு சோறு. காயல்பட்டினம் போடு சோறு. போடு சோறு தானா? அவங்க நீலூர் தஞ்சாவூர்காரங்க வந்து மறுசோறும்பாங்க. என்ன சாப்பாடு எப்படி இருக்கு காக்கா? சூப்பரா. ஆமா. எப்படி சாப்பாடு இருந்துச்சு? எப்படி நல்லா இருந்துச்சா? சாப்பிட புரியல, இப்பதான் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. இங்க இருக்கிற டீம் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உள்ளது. ஏன்னா டபுள் தான் எல்லாம் வெயிட்டிங் ஃபுல்ல களத்துல குதிக்க ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சாப்பிட்ற ஆளுக்கு சாதாரணமா சாப்பிட்ற ஆளுக்குலாம் சாப்பிட்டுருங்க. மிஞ்சுமான்னு தெரியாது. சட்டி படத்துல அரிசிக்கு சாம்பிள் கேட்பாரு இல்ல, அந்த மாதிரி இப்பவுமே அவன் சாம்பிள் எல்லாரும் தான். அவ எல்லாருமே அப்படித்தானே. அருமா பெட்ரா 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 நம்பர் 1 யமனி 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 இல்ல பெட்ரா. அதான் காக்கா சாப்பாடு எப்படி? நலமா? ஓகே காக்கா எப்படி சாப்பாடு எப்படி இருக்கு? மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி சாப்பாடு எப்படி? எப்படின்னு கேக்குறோம். நல்லா இருக்கா? ஓகே. அங்க எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? அருமையா. கூட்டாளி வஹாபுக்கு மாஷா அல்லாஹ் ரொம்ப நன்றி சொல்லணும். புது வீடு வாங்கியிருக்கான், நல்ல சிறப்பா ஆண்டு அனுபவிக்கிட்டு. ஓகே சார். அதெல்லாம் சாப்பாடு எப்படி? செஃப் மினி செஃப் அருமையா இருக்கா? எப்படி இருக்கு மீட்டிங்? உங்களெல்லாம் பாக்குற ரேரு. நீங்களாம் அவுட் ஆஃப் சிட்டி சீரோமூர்ல இருந்து அப்பாற்பட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இந்த மாதிரி மீட்டிங்ல தான் உங்களெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு. எப்படி இருக்கு மீட்டிங்கு? நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்குதா மக்களோட மக்களா சந்திச்சது? ஏன்னா நல்ல ஒரு இணைப்பு. ஏன்னா மிஸ்கின் சாஹிப் பேங்காங்க விட்டு அவர் வெளியே போயிட்டாரு. அதனால பாக்குறது ரொம்ப ரேரா இருக்குது. இங்கதான் இருக்குதுல்ல, அப்பப்பதான் வாரியா? ஏன்னா எப்படி இருக்கு மீட்டிங்? அப்படியா? உங்களுக்கு அப்படியா? ஒரு ஆளுக்கு ஒரு இது மக்களே. இந்த தக்குவா நலமன்றம் இந்த பொதுக்குழு கூட்டத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணாங்க, மக்களுக்காக வேண்டி என்னென்ன நல்லது விஷயமா பேசுனாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவங்களுடைய அந்த தாய்லாந்து காயல் நலமன்றத்தினுடைய புதிய நிர்வாகிகள், செக்ரட்டரி, பிரசிடென்ட், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் யார் யார் தேர்ந்தெடுக்கப்பட்டதையும் பார்த்தோம். நாம கண்டிப்பாக அந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். குறிப்பாக இது வந்து இந்த காயல்பட்டினம் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, உலகம் ஃபுல்லாக எல்லாம். இந்த ஒரு நல்ல நிகழ்வு கண்டிப்பாக மற்ற ஊர் மக்களும் தொடர்ந்து செய்வாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். இந்த பணியை வந்து கண்டிப்பாக எல்லா ஊர் மக்களும் அவங்கவுங்க ஊர் தான் வாழ்ந்த பிறந்த மண் சார்ந்து இந்த பணிகளை கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு செல்லணும். காரணம் இந்த மீட்டிங்குடைய பிரதானமான வேலையே அந்த நம் பிறந்த மண்ணுக்கு நல்லது செய்யணுங்கிற நல்ல எண்ணத்தில் தான் இந்த ஒர்க் பண்ணுற தாய்லாந்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த காயலர்களும் ஒன்று கூடி இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணாங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாய் தமிழர். அஸ்ஸலாமு அலைக்கும்.